ஹாய் ஹலோ கைஸ், நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, நம்ம மல்லி வந்து நல்லபடியாக வந்து காவடியை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே வராத பிரச்சனையே கிடையாது. இந்த வெண்பா குட்டிக்கும் சரி, இந்த விஜய்க்கும் சரி, இவங்க 3 பேரும் வந்து நல்லபடியாக தான் வந்து காவடி தூக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இன்னொரு பக்கம் வந்து என்னாச்சு, அதெல்லாம் வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு சாமியாருக்கே வந்து காசு கொடுத்து பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து என்னாச்சு, நம்ம வெண்பா குட்டியும் சரி, நம்ம மல்லி, நம்ம விஜய் 3 பேருமே எல்லாமே முடிச்சுட்டு பரிகாரத்தை வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து என்ன ஆகுது, நம்ம வெண்பா குட்டி போயிட்டு வந்து சோபா மேலே வந்து படுக்கிறாங்க. தூக்கி பார்த்தா அவங்க எழவே இல்லை. என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தாக்கா நம்ம வெண்பா குட்டி வந்து மயங்க போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ ஜூஸ் எடுத்துன்னு வந்து நம்ம ரஞ்சிதா கொடுக்குறாங்க. மாமா இதை கொடுங்க மாமா, அவள் வந்து எழுந்துருவா, ஏதோ மயக்கம் போட்டிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு வெண்பா குட்டியை வந்து கொல்றதுக்கா, போடி பக்கம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ரஞ்சிதாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவள் எப்படியே மாட்ட ஆள் என்ன விஷயத்துக்காக கொடுக்குறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். இவளால் நம்ம வெண்பா குட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சொல்லிட்டு அந்த ஜூஸ் கேனை தட்டி விட்டுறாங்க. உடனே வந்து நம்ம மல்லி போயிட்டு தண்ணி எடுத்து வந்து தெளிக்கிறாங்க. அப்பயும் வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து கண்ணே முழிக்கல. என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தாக்கா, அவங்க சாப்பிடாம கரகம் தூக்கியிருக்காங்கல்ல, அதனால வந்து மயக்கம் போட்டு வந்து விழுந்திருக்காங்க. உடனே வந்து இவங்களோட மாமனார், அதாவது விஜயோட மாமனார் முதல் பொண்டாட்டி இருக்காங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, என் பேத்தியை வந்து கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. என் பேத்தியை வந்து நான் கூட்டின்னு போக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நம்ம விஜயும் சரி, நம்ம மல்லியும் சரி, இப்போ வந்து வெண்பா குட்டி வந்து அவங்க அனுப்பி வைப்பாங்களா, இல்லை இவங்களே கூட வச்சுக்கிட்டு வளர்ப்பாங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் காரணமாக இந்த ரஞ்சிதாவும் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு வெண்பா வந்து பிரிக்கணும், அதுக்கப்புறம் வந்து மல்லியை பிரிச்சுட்டு நாம் போய் வந்து அந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ரஞ்சிதாவோட பிளானாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்காக போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.